உங்கள் முடி கையோட வந்தாலும் சரி, உங்களுக்கு ஹை பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு எதை யூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஐடியாவோட இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆடிக்கிட்டே இருந்தேன். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் வந்திருக்கேன். ஸ்கின் கேர் ப்ளஸ் ஹேர் கேர் இது ரெண்டையுமே நான் ஜென்யூனான விஷயம் நான் என்ன யூஸ் பண்ணினோம் அதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். தென் அதோட டிஃப்ரென்ஸை நீங்களே பார்க்கலாம் யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ நம்ம வந்து மொதல் ஹேருக்கு போயிடலாம். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம எவ்வளோதான் வெளியே பண்ணாலுமே நம்ம வந்து இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் இன்டேக் போட்டிருந்தேன், பட் அந்தளவுக்கு யாருமே பார்க்கல. உங்களுக்கு ஹேர் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா தயவுசெய்து இன்டேக் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தென் அதை செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ரொம்ப வந்து காஸ்ட்லியாக சாப்பிடணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. சிம்பிளாக நம்ம எப்படி சாப்பிடணும், நம்ம எப்படி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஹேருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வந்து வெளியவே பண்ணுறதே ரொம்ப எல்லோரும் பார்க்குறீங்க. ஓகே, அது எனக்கு புரியுது. அது வந்து ஈஸியாக பண்ணிடலாங்கிற இதுவான்னு தெரில. பட் இருந்தாலும் நமக்கு இன்டேக் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மொதல் விஷயம் ஹேர் ஸ்ப்ரே. நானே இதை வீட்டில் மேக் பண்ணது. இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் இதை மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளாக மேக் பண்ணலாம். சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ மேக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான, பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு இது தான் இது. இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். கருவேப்பிலை, வெந்தயம், ரோஸ்மேரி, இது மூணே தான். குட்டி டம்ளரில் பாதி அளவு வந்து கம்மியாகணும். நீங்கள் இந்த அளவுக்கு வந்து டீ டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டீ டம்ளர் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தென் அது 2 கப், ஓகே, 2 கப் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் பாதிக்கு பாதி அளவு கம்மியாகிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணக்கப்புறம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டு எப்பயுமே கொஞ்சம் தலை ஈரமாக இருக்கக்கூடாது. நம்ம இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். தென் அதுக்காக வந்து தலை ஈரமாக இல்லாமல் நல்லா காய வச்சக்கப்புறம் நல்லா கோம் பண்ணி சிக்கு இல்லாமல், தயவுசெய்து சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. தென் அதெல்லாம் தாண்டி அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் தலை ரொம்ப அழுக்காச்சுன்னா சீப்பே காட்டி கொடுத்துரும். ஸோ சீப்பை பார்த்தாலே ரொம்ப அழுக்காச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்காக கிடையாது. ஆனால் ஹேர் அழுக்காக இருந்தால் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணணும். ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தென் நல்லா கோம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து ட்ரை ஹேர் வந்து கண்டிப்பாக வந்து ஹேர்ஸில் வைங்க. ஏன் அப்படின்னா அடிக்கடி அது சிக்கு பிடிக்காமல் வந்து கொஞ்சம் தடுக்கும். தென் இதெல்லாம் தாண்டி ஆலோவேரா ஜெல் நீங்கள் குளிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எனி பிராண்ட் எது உங்களுக்கு குட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ வந்து நீங்கள் வந்து 2 டேஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நைட் ஆகிட்டோன்னே இந்த ரோஸ்மெரி அப்ளை பண்ணுங்கள். தென் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்லை வந்து இந்த சைடு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ ஷோ பண்ணுறேன், இதை பார்த்துக்கோங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் கருவேப்பிலை, வெந்தயம், ரோஸ்மெரி. அப்படின்னா வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடாமல் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போட்டால் வந்து சில பேருக்கு வந்து இது புரிய மாட்டேங்குது. டக்குன்னு அது ஃபாஸ்ட்டாக போகிறனால அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணி தென் உங்களுக்கு வீடியோவும் போட்டுட்டேன். எல்லா ஸ்கின்னும் அழகாக தான் இருக்கும். ஆனால் அதில் பிக்மெண்டேஷனு, டார்க் ஸ்பாட்ஸு இதெல்லாமே அதிகமாக இருக்கும். அதுக்காக செம்மையான ஒரு சீரமோட வந்திருக்கேன். உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணணும் ஆக்னியா அப்படின்னாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாமா? இந்த சீரம் தான். இந்த சீரம் மினிமலிஸ்ட். இது வந்து ஹால்பா அபுட்டின். வந்து நான் வந்து ஹால்பா அபுட்டின் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கிளியராக ஹால்பா அபுட்டின் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் குயில் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த குயில் பேசுது.
ஸ்கின் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதே வந்து மெலனின் தான். ஓகேவா? இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம சர்டன் ஏரியாவில் மட்டும் இந்த சன்லைட் இந்த மாதிரிலாம் படும்போது மெலனின் அங்கே அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிறனால தான் நமக்கு டாட் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே அதிகமாக உருவாகுது. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து க்ளோ ஆகுறது தான் வந்து என்னது அப்படின்னா வந்து ஆல்பர் அர்புட்டின். புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சிரம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஒயிட்டாக தெரியணும், அதுதான் ஒரிஜினல் சிரம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம குளிச்சுட்டு இப்போ வரோம் பார்த்தியா, அப்போயில ஒரு பிரைட்னஸ் இருக்கும் பார்த்தியா, அதில் எந்த ஒரு சிரமே வந்து தராது. தென் அதெல்லாம் தாண்டி அப்படி ஒன்று தந்துச்சுனாலும் அது ஃபேக் தான். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி சோப்பே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் நம்ம அந்த மாதிரி சோப் போட்டோம்னு வைங்களே, கொஞ்ச நேரம் சென்று அது வந்து மாறிடும். ஓகேவா? அது வந்து ஒரு கெமிக்கல் தானே தவிர அது வந்து நமக்கு பெர்மனெண்ட்டாக வராது. ஸோ பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியமானது. இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். நல்லா நைட் ஆகிட்டோன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் நான் பண்ணி காட்டுறது அவசியம் கிடையாது. கம்மியாக போட்டாலே போதும். ஓகேவா? இது வந்து 1 மந்த் கிட்ட இருக்கும். 1 மந்த் 2 மந்த் கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்க. இதை வந்து அப்ளை பண்ணக்கப்புறம் கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஓகேவா? நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை டக்குன்னு ஃபேஸில் போட்டுறாதீங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பேட்ச் டெஸ்ட் அப்படின்னா நிறைய பேர் கையில் பண்ணுறாங்க. கையில் பண்ணிட்டு ஓகே எனக்கு வந்து கையில் போடும்போது செட் ஆச்சானா வந்து செட் ஆகலை அப்படிங்கிறது பேட்ச் டெஸ்ட் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே நெக்கில் வந்து கரெக்டாக போடுங்க. இந்த சைடு போட்டு நைட் ஃபுல்லாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து வாஷ் பண்ணிடுங்க. நைட் ரொட்டீனாக அதை வச்சுக்கிறது தான் பெட்டர். இப்போ நம்ம ஃபேஸுக்கு வருவோம். ஃபேஸுக்கு வந்து நீங்கள் வந்து போடும்போது டக்குன்னு வந்து நீங்கள் வந்து போட்டுறாம ஓகே நமக்கு வந்து நெக்கில் வந்து செட் ஆயிடுச்சு நம்ம டக்குன்னு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து வீக்லி ட்வைஸ் வந்துங்க 2 டைம்ஸ் மட்டும் வீக்லி வந்து போடுங்க. தென் ஓகே அப்படின்னா அதை வந்து 3 டைம்ஸாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் 4 டைம்ஸாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் 5 அப்படிங்கிற மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர ஸ்டார்டிங் எடுத்த உடனே அதிகமாக மூஞ்சியில் போடுறது அப்படிலாம் போடாதீங்க. ஸோ டக்குன்னு நமக்கு வந்து அந்த வந்து பழக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பார்த்தோன்னே ஓகே டன் அப்படின்னு சொல்லி ஃபேஸில் வந்து கண்டினியூவாக போடாமல் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செட் ஆகும் டக்குன்னு. தென் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேபி அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வேணாம். நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அது எனக்கு நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குன்னு சொல்லி ஒரு மாய்ஸ்சரைசர் ஃப்ரீ ஈக்குவலுடையது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஆனால் ஜென்யூனாக நான் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஆயில் என் ஃபேஸ் வந்து அப்படியே என்ன அப்படியே உழுகும் அப்படியே ரொம்ப ஆயிலான ஒரு ஸ்கின் டைப்புனா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகாது. நீங்கள் வேறு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் தென் வந்து என் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது வந்து ஆயிலாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஸோ அதனால சொல்கிறேன் ரொம்ப ஆயில் ஸ்கின் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் போடுங்க. மேபி உங்களால் சன்ஸ்க்ரீன் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கிளாத் ஆச்சும் அட்லீஸ்ட் வந்து கட்டிட்டு போங்க. ரொம்ப வெயிலெல்லாம் போகாதீங்க. சன்ஸ்க்ரீன் அஃபோர்ட் பண்ணி வாங்க பாருங்கள், அதுதான் பெட்டர். ஓகே டன். இன்னொரு விஷயம் இதை போட்டோடனே நீ க்ளோவாக அழகாக ஆயிடுவீங்க, இதை நீ ஃபாலோ பண்ணக்கப்புறமே உங்களுக்கு முடி கொட்டுறது எல்லாமே ஆகி நீங்கள் முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சோம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கன்ஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிங்க. கன்ஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் தெரியும். ஸோ கன்ஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். தென் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இதை இக்னோர் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். தென் வந்து உங்களுக்கு வந்து வெந்தயம் ஒத்துக்கலை அப்படின்னா வெந்தயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைனஸ் இருக்கவங்களுக்கு வெந்தயம் ஒத்துக்காது. ஸோ வந்து வெந்தயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் ஒரு செம்ம ப்ராடக்டோட உங்களை மீட் பண்ணுறேன்.